ஹாய் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமே, எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கான ப்ராப்பராக அதுக்கான ஃபார்முலாவோ எதுவுமே கிடைக்காது. ஸோ கிடச்சிச்சின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அப்போ தான் ரெகுலர் அப்டேட்டாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஆர்கானிக் ஃபேஸ் க்ரீம் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் க்ரீமை பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க நல்ல ஒரு மாய்ஸ்சர் பண்ணி குடிக்கும். நம்ம ஃபேஸை நல்ல ஒரு ஹை பிக்மெண்டேஷன் இல்லாமல், ஏஜ் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் சூப்பராக க்ளோவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விட்டமின் இ நம்ம ஆட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், எந்த கெமிக்கலுமே கிடையாது. தைரியமாக நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி நீங்கள் ஓன் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். நான் வீடியோட எண்டுலையும் ஃபுல் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்ற ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன தேவைன்னா வாட்டர். ஸோ நம்ம வாட்டர் டிஸ்டிலரி வாட்டராக எடுக்கணும். அது நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ்னு இருக்கக்கூடிய வாட்டராக தாங்க எடுக்கணும். ஸோ அது 49.75 கிராம் தேவை. நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஓரலாக தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோ எண்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நசனாமைட் தேவை, அடுத்து செபியோயிட் அப்படின்ற ஒரு பொருள் தேவை. ஸோ எல்லாமே ஆர்கானிக் தாங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை, தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து யூரியா தேவை. ஸோ யூரியா எதுக்குன்னா நம்ம ஃபேஸை நல்ல ஒரு மாய்ஸ்சரிங்காக வச்சுருக்கக்கூடிய ஒன்று. அடுத்து என்ன தேவைன்னா வெஜிடபிள் கிளிசரின் தேவை. ஸோ வெஜிடபிள் கிளிசரினை நம்ம அது கூட 3 கிராம் வெஜிடபிள் கிளிசரின் எடுத்து அது கூட எக்ஸாந்தன் கம்மு ஒரு 0.20 அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அது ஜெல்லாக கன்வெர்ட் ஆகக்கூடியது. கிளிசரினோட எக்ஸாந்தன் கம்மை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் கொடுத்ததெல்லாம் வாட்டர் பேஸ். அடுத்து கொடுக்க போகிறது ஆயில் பேஸ். ஸோ ஆயில் பேஸ் தனியாக நீங்கள் ஹீட் பண்ணணும், வாட்டர் பேஸ் தனியாக ஹீட் பண்ணணும். ஆயில் பேஸு 70 டிகிரிலையும் வாட்டர் பேஸ் 50 டிகிரிலையும் ஹீட் பண்ணணும். ஸோ ஆயில் பேஸ்க்கு தேவையானது கிரேப் சீட் ஆயில் தேவை, அது ஒரு 18 கிராம் தேவை. அடுத்து எமல்சிங் வேக்ஸ் தேவை. ஸோ இது நம்ம க்ரீமாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே கெமிக்கல்ஸ் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து ஷியா பட்டர் தேவை. ஷியா பட்டர் இருக்குன்னா நம்ம ஃபேஸை நல்ல ஒரு மாய்ஸ்சரிங்காக கொண்டு வச்சுருக்கக்கூடியது ஷியா பட்டர். ஸோ இது 3 நம்மளுக்கு தேவை. இதை நம்ம தனியாக 70 டிகிரியில் நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 3ல் சோடியம் அஸ்கார்பில் பாஸ்பேட் அப்படின்ற ஒரு பொருள் தேவை, SPA. ஸோ அது வெறும் 4 கிராம் தேவை. அடுத்து ஹைலோரனிக் ஆசிட் அது தேவை, அதுவும் ஒரு 10 கிராம் தேவை. அடுத்து நம்ம 4 ட்ராப் கிளிசரின். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலை அப்படின்னா நீங்கள் டவுட்டு கண்டிப்பாக தாராளமாக கமெண்ட்ஸில் கேட்கலாம், நான் கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அது கூட நம்ம 4 ட்ராப் கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து என்ன தேவைன்னா குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ். ஸோ இது நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும், நம்ம அப்படி இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு குட் ஃபார் ஹெல்த்தாக இருக்கும். நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளமே எதுவுமே வராது. கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா விட்டமின் இ ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு 2 கிராம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்து லிக்யூடு கேரமல். ஸோ அது நம்ம ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க நம்மளோட ப்ராடக்ட்டுக்கான என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்றத நான் எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் வீடியோவை இன்னொரு டைம் பார்த்து ரீவைண்ட் பண்ணிக்கோங்க என்னென்னு. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதையும் சொல்லிட்டேன். ஆயில் பேஸ் தனியாக கொடுத்துருப்பேன், வாட்டர் பேஸ் தனியாக கொடுத்துருப்பேன். ரெண்டையும் நம்ம கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு
2யும் ஒன்றா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் நம்ம பிளெண்டர் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சோப்புக்கெலாம் மேக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பிளெண்டர் வச்சு நல்லா போட்டிங்கன்னா ஒரு க்ரீம்ஸ் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஸ்டெப்பு 3 இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னது எல்லாமே அதில் ஆட் பண்ணணும். ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஸோ மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் அதில் ஒவ்வொன்றா போட்டு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஸோ இன்னொன்று மெயின் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் பிளெண்டிங் போட தேவையில்ல. நீங்கள் சும்மா நம்ம வந்து கையிலே கிண்டினாலே போதும். ஸோ கரண்டியோ, ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அது வச்சு நீங்கள் கையில் கிண்டினாலே போதும். பிளெண்டிங் போடணும்னு அவசியம் இல்லை. ஆயில் பேஸையும் வாட்டர் பேஸையும் ஹீட்டாக இருக்கும்போது மட்டுமே பிளெண்டிங் போடுங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணும்போது பிளெண்டிங் வேண்டாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம எல்லாம் ஓவராலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நீங்கள் நைட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு அதே டைமிங் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான உங்களுக்கு ஒரு ஹை பிக்மெண்டேஷன் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் ப்ராப்பராக அதை கிளாஸாக எடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கிளாஸாக வந்து எடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டவுட் கமெண்ட்ஸில் கேட்குறா இருந்தாலும் நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு எதை பற்றி என்ன வீடியோ வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணணும், உங்களுக்கு எதுக்கான க்ரீம் தேவை அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதுக்கான உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக், நீங்கள் எந்த சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. தைரியமாக நம்பி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அதையும் சொல்லுங்கள்.